சரி பக்கத்தில் ஏதாவது குளம் ஆறு அருவி ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். சே, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், இன்னும் ஒன்றுமே தெரியலையே, தண்ணிக்கான தடமே இல்லையே, இப்போ என்ன செய்ய? சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம். தூரத்தில் ஏதோ அடிப்பம்பு மாதிரி தெரியுது. ஆமாம், அது அடிப்பம்பு தான். சரி அதில் தண்ணி வருதான்னு போய் பார்ப்போம். ஆமாப்பா, இது அடிப்பம்பு தான். என்னது இது, தண்ணி வர மாட்டேங்க. சரி இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிப்போம். ஷப்பா, இன்னும் தண்ணி வரல. இதை அடித்து அடித்து தாகம்தான் அதிகமாயிருச்சு. சரி யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களான்னு பார்ப்போம். காட்சி 2. அந்த வழியே விளையாட்டு வீரர் ஒருவர் வருகிறார். விளையாட்டு வீரராக ஜோஹனா. அக்கா அக்கா, உங்ககிட்ட தண்ணி இருக்காக்கா? அட போங்கக்கா, நீங்கள் வேற. ஏன் தம்பி, என்னாச்சு? இந்த தண்ணி பம்பில் தண்ணி அடித்து அடித்து பார்க்க வரவே மாட்டேங்குதுக்கா. கொஞ்சம் ஜீவனோடு அடிக்க வேண்டாமா? நாளே எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கூட அடி பம்பில் தண்ணி அடித்து தருவேன் தெரியுமா? அப்படியாக்கா? ஏனே என்ன நினச்சிட்டிங்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு விளையாட்டு வீராங்கனை. நான் 1 மைல் தூரம் ஓட்டப்பந்தயத்தை கூட 5 நிமிஷத்தில் அசால்ட்டாக ஓடி ஜெயிச்சிருவேன். எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு, எவ்வளோ கப்பு மெடல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு. அப்படியாக்கா? அப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இந்த பம்பை மட்டும் அடிச்சு தரீங்களாக்கா? அட இரு தம்பி, நான் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கொக்கோ விளையாட்டில் நான் எல்லாரும் ஈஸியாக அவுட் பண்ணிடுவேன். என்கிட்டேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது தெரியுமா? சரி, உன்னோட ஊர் என்ன? உன் பேர் என்ன? இந்த அக்கா விளையாட்டு வீராங்கனே இல்லை பேச்சாளா? எனக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. என்ன தம்பி சொன்ன? இல்லைக்கா, ஒன்றும் இல்லைக்கா. ரொம்ப நான் இந்த பக்கத்து ஊர் தாங்க்கா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். நான் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டாங்கக்கா, ரொம்ப தாகமாக இருக்குது. அடித்து தந்துட்டா போச்சு. தண்ணி வரமாட்டேங்க பாருங்கக்கா, நல்லா வேகமாடிங்க. இன்னும் வேகமாடிங்கக்கா. அம்மா, என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இன்னும் கொஞ்சம் வேகமாடிங்கக்கா. இப்போ என்ன பண்ணுறது? தண்ணியே வரமாட்டேங்குது. என்னக்கா நிப்பாட்டிட்டீங்க? விசில் இரு தம்பி, நான் ஒன்று மறந்தே போயிட்டேன். என்னதுக்கா? இந்த அந்த விசிலை வச்சுக்கோ. விசிலா? இது எதுக்கு? உனக்கு 1 2 3 என்ன தெரியுமா? என்னனுமா? எதுக்குக்கா? உனக்கு தண்ணி வேணுமா இல்லை வேண்டாமா? வேணும்க்கா. அப்போ உனக்கு என்ன தெரியுமா தெரியாதா? என்னனுமா? சரிக்கா, என்ன தெரியுங்க்கா? எனக்கு 1 லட்சம் வரைக்கும் கூட என்ன தெரியுங்க்கா. 1 2 3 4. போதும் போதும் போதும், 3 வரைக்கும் என்னாலே போதும். 3 வரைக்கும் என்னன்னா போதுமா? சரி, நம்ம தண்ணி கிடைச்சா ஓகே. சரி, நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோ. நான் இந்த அடிப்பம்பை பிடிச்சிட்டு ரெடியாக நிற்பேன். நீ அப்போ என்ன சொல்லணும்னா, ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லணும். நீ சொல்லிவிட்டு இந்த விசிலை ஊதணும். நீ விசிலை ஊதுன்னு நான் அடிப்பம்பை அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். அடித்தோடனே தண்ணி வந்துடும். சரியா? சரிக்கா. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஏக்கா, என்னக்கா இந்த அக்கா நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்களே. இந்த அக்கா கூட பேசி பேசி தொண்டையில் இருக்க தண்ணி கூட வற்றி போச்சு. சரி, இப்போ வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். காட்சி 3. அந்த வழியே ஓவியர் ஒருவர் வருகிறார். ஓவியராக மெர்சி. என்ன தம்பி இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அடப்பாங்கக்கா, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க. எனக்கு ஒரு உதவி வேணும்க்கா. என்ன ஹெல்ப் தம்பி? இந்த தண்ணி பம்பில் இதுக்கு முன்னாடி விளையாட்டு வீராங்கன்னு ஒரு அக்கா வந்து அடிச்சு தந்தாங்க. அது தண்ணி வரலன்னு என்னை ஏமாற்றிட்டே போயிட்டாங்கக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தண்ணி அடித்து தரேன். ரொம்ப தேங்க்ஸுக்கா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு நல்லா படம் வரைய தெரியும். நான் சூப்பராக படம் வரைவேன். உங்களை ஒரு படம் வரைஞ்சி தரட்டுமா? படம்லாம் வேண்டாக்கா, எனக்கு தண்ணி தான்க்கா வேணும். படம் வரைஞ்சி தந்தால் தான் தம்பி தண்ணி அடித்து தருவேன். சரி, வரைஞ்சி தாங்க. தம்பி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க தம்பி, அப்போ தான் படம் நல்லா வரும். இந்தாங்க தம்பி. என்னது இது, நானா? எனக்கே அடையாளம் தெரியலையே. என்ன தம்பி? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி மட்டும் அடிச்சுட்டாங்கக்கா. இதோ இப்போ அடிச்சு தரேன். ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. இன்னும் நல்லா வேகமாடிங்கக்கா. ஐலசா ஏலேலோ ஐலசா.
இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அடித்தாலும் தண்ணி வர மாதிரியே தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? ஏய் தம்பி, அங்கே பாரு, வானத்தில் ஒரு வெள்ளை காக்கா பறக்குது. வானத்தில் வெள்ளை காக்காவா? எங்கக்கா, எனக்கு ஒன்றுமே தெரியல. அக்கா, ஏன்னா இந்த அக்காவும் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. சே, ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டு வீரர் வந்தாங்க, அவங்களாலையும் இதில் தண்ணி வர வைக்க முடியல. ஓவியர் வந்தாங்க, அவங்களாலையும் தண்ணி வர வைக்க முடியல. இப்போ என்ன செய்கிறது? சரி, நம்மளே ஒரு வாட்டி அடித்து பார்ப்போம். இது என்ன தண்ணி வரவே மாட்டேங்க. இதை அடித்து ரொம்ப டயர்டானது தான் மிச்சம். சரி, வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். காட்சி 4. அந்த வழியே பெயிண்டர் ஒருவர் வருகிறார். பெயிண்டராக ஞானசெல்வி. என்ன தம்பி இங்கே பண்ணுறீங்க? அட போங்கக்கா, நானும் ரொம்ப தாகமாக இருக்குன்னு இதை தண்ணி வரைக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்குதுக்கா. பம்பை பாருங்கள், துரு பிடிச்சி போய் இருக்குது. எப்படி தம்பி தண்ணி வரும்? அப்படியாக்கா, இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நான் பெயிண்ட் அடிச்சு தரேன், பளபளன்னு இருக்கும். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அப்படியாக்கா, சரிக்கா. அடித்து பார்த்தா தண்ணி வரும் தம்பி. தண்ணி வருமா? என்னக்கா வரவே இல்லை? அது எப்படி வரும்? அது வராதுன்னு எனக்கே தெரியுமே. என்னக்கா இப்போ சொல்கிறீங்க? தானே பெயிண்ட் அடிச்சிருக்கு, காயதுக்கு எப்படினாலும் 1 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க. 1 மணி நேரமா? தண்ணி வேணுமா வேண்டாமா? வேணும்க்கா. அப்போ வெயிட் பண்ணி அடிங்க. நான் வரட்டா? தேங்க்ஸ்க்கா. சரி, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அடித்து பார்த்தா கண்டிப்பாக தண்ணி வரும். என்ன இப்போவும் தண்ணி வரல? இப்போ என்ன செய்கிறது? யாராவது வராங்களான்னு பார்ப்போம். காட்சி 5. அந்த வழியே கல்லூரி மாணவி ஒருவர் வருகிறார். கல்லூரி மாணவியாக பியூலா. என்ன தம்பி, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட போங்கக்கா, இதில் தண்ணி வரவே மாட்டேங்குதுக்கா. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்கக்கா. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா? கூகுளா? அப்படின்னா? யூடியூப் வீடியோ, சேட் ஜிபிடி இதில் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. அட என்ன தம்பி, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் கூகுள் யூடியூப் ஆன்சர் பண்ணும்ல. ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுலேருந்து பிள்ளை வளர்க்குற வரைக்கும், நாய் ஓட்டுறதுலேருந்து பேய் ஓட்டுற வரைக்கும், குக் பண்ணுறதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுற வரைக்கும் இந்த இன்டர்நெட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை தம்பி. அப்போ எனக்கு இதில் கொஞ்சம் தண்ணி அடிச்சு தரீங்களாக்கா? இரு தம்பி, நான் எப்படி தண்ணி வர வைக்கேன்னு பாரு. அலெக்சா, இது போன்ற அடிவம்பில் தண்ணி வர வைப்பது எப்படி? டிங் டிங். இந்த பம்பில் தண்ணீர் வராது. இந்த பம்பில் தண்ணீர் வராது. இந்த பம்பில் தண்ணீர் வராது. பாத்தியா தம்பி, ஃபோனே சொல்லிடுச்சு இந்த பம்பில் தண்ணியெலாம் வராது, வேற பம்பை பாரு. இப்போ என்னக்கா செய்ய? இரு தம்பி, கூகுள் மேப்பில் கேட்போம். கூகுள் மேப் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 10 மைல் தூரத்தில் இன்னொரு அடிபம்பு இருக்குன்னு சொல்லுது. அந்த பம்பில் போய் ட்ரை பண்ணி பாரு. இன்னும் 10 மைலா? எனக்கு இப்போ தண்ணி வேணும். தண்ணி. காட்சி 6. அந்த வழியே பிளம்பர் ஒருவர் வருகிறார். பிளம்பராக ரினீஷ். ஐயோ, தண்ணி தாக ரொம்ப எடுக்குதே. இப்போ தண்ணிக்கு நான் என்ன செய்வேன்? யார் அது பம்பு கீழேருந்து புலம்பிக்கிட்டு இருக்குது? தம்பி தம்பி, என்ன தம்பி ஆச்சு? என்ன வேணும் உனக்கு? அட போங்கண்ணே, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. இந்த பம்பில் வந்து தண்ணி அடிக்க வந்தேண்ணே. நானும் அடித்து பார்த்துட்டேன். நான் மட்டுமா, ஒரு விளையாட்டு வீரர்னு ஒரு அக்கா வந்தாங்க, அவங்களாலையும் வர வைக்க முடியல. அடுத்து ஒரு ஓவியர் வந்தார், அவராலையும் முடியல. அடுத்து ஒரு பெயிண்டர் வந்தார், நல்லா பார்க்க புதுசாக அடித்து கொடுத்துட்டு போயிட்டார். 1 மணி நேரம் கழித்து பெயிண்ட் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் அடித்தேன். அப்போவும் தண்ணி வரல. கடைசியாக ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்க இன்னும் 10 மைல் தூரத்தில் தான் ஒரு பம்பு இருக்கா, அங்கே போய் அடிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணே. என்ன தம்பி சொல்கிற? பம்பு தண்ணி வராததுக்கும் பெயிண்டர் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் என்ன தம்பி சம்மந்தம்? இது நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். அட போங்கண்ணே, நீங்கள் வேறு. எத்தனை பேர் அடித்து பார்த்துட்டாங்க, உங்களால் மட்டும் எப்படிண்ணே முடியும்? அட பொது தம்பி, அடித்து பார்த்துட்டு தண்ணி வரலன்னா பேசு. இவ்வளோ குப்பை இருந்தால் எப்படி தண்ணி வரும் பம்பில்? இங்கே பாரு. தண்ணி வருதா பாரு. தண்ணி வந்துருச்சு. எப்படிண்ணே தண்ணி வர வச்சிங்க? அதுக்குள்ளே அவ்வளோ குப்பை இருந்தால் எப்படா தண்ணி வரும்? இதை யாராலையும் தண்ணி வர வைக்க முடியலண்ணே. இந்த தண்ணி மயக்கம் என் மூளையை மங்க வச்சிருச்சு.
இது உள்ள பிரச்சனை என்னன்னு நான் கண்டே பிடிக்கலண்ணே. நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கும் உண்மை என்னன்னு எனக்கு புரிய வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதாவது ஒரு பொருளில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். சரிண்ணே, நன்றிண்ணே. நன்றி. இந்த தாகத்தை மட்டுமல்ல, நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். பாடல் எண் 431. தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. மேலிருந்து பாதுகாத்தது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போலும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போலும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, பாவல் கொண்ட கண்மலையும் மூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினான் இது எதினான் நீ என்னோடு வருவதினா, எதினான் இது எதினான் நீ என்னோடு இருப்பதினா. யா